வணக்கம். இது என் வழி இயற்கை வழி. நான் உங்க ராஜமுரளி. இப்ப சம்மர்ல இருக்கும். சம்மர்ல என்ன பெரிய பிரச்சனைங்கிறத இப்ப பார்த்து அதுக்கான சொல்யூஷனையும் இந்த வீடியோல நீங்க பார்க்க போறீங்க. சம்மர் அப்படின்னு ஒண்ணே எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரே டேர்ம் டேன் ஆகுது. வெயில்ல போயிட்டு வந்தா டேன் ஆகும். போகாத வீட்டுல உட்காந்து நம்ம ஏசியில இருந்தாலும் அது ட்ரை ஆக்கி டேன் பண்ணும். சோ சம்மர்னா டேன்ங்கிறது ஒரு இஷ்யூ. டேனை தாண்டி நிறைய பேருக்கு அரிப்பு, ரொம்ப ஆயிலி ஸ்கின்னா இருக்கிறவங்களுக்கு அரிப்பு எடுக்கும். அரிப்பு எடுத்து ஸ்கிராச் அப்படின்னு பண்ணும்போது அவங்களுக்கு கொஞ்சம் அந்த இடத்துல எல்லாம் ரேஷஸ் வரும். ரேஷஸ் மறுபடியும் தொடர்ந்து ஸ்கிராச் பண்ணும்போது அது ஒரு மாதிரி சின்ன சின்ன கட்டியா மாறும். இல்ல அது பஸ் எல்லாம் ஃபார்ம் ஆகும். இந்த மாதிரி ஒன் ஆஃப்டர் அனதர் நிறைய இஷ்யூஸ் சம்மர்ல எல்லா ஏஜ்ல இருந்தும் ரைட் ஃப்ரம் டீனேஜ் டில் 60 to 70 வரைக்கும் இந்த மாதிரி இஷ்யூஸ் கண்டிப்பா இருக்கும். இதுல இருந்து வெளியில வருதுங்கிறது ரொம்ப ஈஸிங்க. இப்ப நீங்க இங்க பாத்தீங்கன்னா வேப்பிலை இருக்கு, துளசி இருக்கு. இது ரெண்டும் ரொம்ப காமனா இருக்கிற ஒரு இலை தான். இந்த வேப்பிலை, துளசி இது ரெண்டும் எப்படி சம்மரோட கனெக்ட் ஆயிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, சம்மர்ல நீங்க இந்த வேப்பிலை அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமா யூஸ் பண்ண வேண்டிய ஒண்ணு. எதுவுமே பண்ணலைனாலும் இந்த வேப்பிலைய கொஞ்சம் தண்ணியில போட்டுட்டு அந்த தண்ணியில நீங்க குளிக்கிறதே அவ்வளவு நல்லது. என்னன்னா இதுல இருக்கிற ஆன்டிசெப்டிக் மெடிசினல் எஃபெக்ட். அடுத்ததான் பாத்தீங்கன்னா துளசியில நிறைய வெரைட்டிஸ் இருக்கு. ஆனா நீங்க எந்த மாதிரி துளசி எடுத்துட்டாலும் அதோட மெடிசினல் எஃபெக்ட் நல்ல சாஃப்ட்னஸ் கொடுக்கும். சோ இந்த வேப்பிலை, இந்த துளசி இது ரெண்டும் நீங்க செய்ய வேண்டியது எவ்வளவு வேணா உங்ககிட்ட இருக்கலாம். அது எல்லாத்தையும் நல்லா கிளீன் பண்ணி சின்ன மிக்சியில தனித்தனியா வேப்பிலை எவ்வளவு இருக்கோ அதை அரைச்சு வச்சுக்கோங்க. துளசி எவ்வளவு இருக்கோ அதை தனியா கிளீன் பண்ணி அரைச்சு வச்சுக்கோங்க. அரைச்சு இதோ இப்போ இங்க இது துளசி சாறு, இது வேப்பிலை சாறு. இந்த சாறு எடுக்கிறதுக்கு நீங்க அரைச்சிட்டு ஃபில்டர் பண்ணலாம். அப்படி இல்லைன்னாக்கா கையால நல்லா பிழிஞ்சு அந்த மாதிரியும் நீங்க இந்த சக்கையை எடுத்து போட்டுட்டு இந்த சாறு எடுத்து வச்சுக்கலாம். சோ இப்ப இந்த ரெண்டு சாரும் இருக்கு. ஆனா நம்ம இதை கம்பைன் பண்ணும்போது என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா, இந்த வேப்பிலை சாறு 1/4 டீஸ்பூன் எடுத்துட்டா சரி, ஒரு 1/4 டீஸ்பூன் எடுத்துட்டா, துளசி சாறு முழுசா, அதாவது 1:4 ரேஷியோ அந்த மாதிரி எடுத்துக்கலாம். அதுக்கு அடுத்தது உங்களுக்கு இந்த ரெண்டு மட்டும் இருந்தா முகத்துக்கு போராது, ஸ்கின்னுக்கு. அதுக்கு நல்ல கிளென்சர் அப்படின்னு வரும்போது நான் இங்க உங்களுக்கு ஒரு அளவா ஜஸ்ட் 1 டீஸ்பூன்ல கடலை மாவை சேர்த்துக்கிறேன். கடலை மாவு என்னன்னா, இந்த மாதிரி சம்மர்ல ஆயிலி ஸ்கின் இருக்கிறவங்களுக்கும் அது நல்ல கிளென்சரா உபயோகப்படுத்திக்கலாம். இது எல்லாத்தையுமா சேர்ந்து நல்லா மிக்ஸ் பண்ணினா விட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா, சில பேருக்கு இந்த வேப்பஞ்சாறு அப்படிங்கிறது சம் பர்னிங் ஃபீல் வரலாம், வெரி ரேர்லி. பட் நம்ம எதுக்குமே சான்ஸ் கொடுக்க கூடாது. See, we have to be 150% sure of doing some combination. So இதுல கொஞ்சம் பாலை சேர்த்துக்கிறோம். So இது என்ன, சம்மர் டேன், சம்மரோட எல்லா இஷ்யூஸுக்கும் ஆன ஒரு பேக். உங்களுக்கு இதுல தேவையான இன்னும் கொஞ்சம் ஒரு கன்சிஸ்டன்சி லெவலுக்கு கடலை மாவை போட்டுக்கலாம். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பட் ரொம்ப லிக்விடா இது மாதிரி இருக்கிறது தான் பெட்டர். இதை நீங்க போட்டுக்கும் போது ஏன் இப்படி இருக்கணும் அப்படின்னு சொன்னா, அது ஸ்ப்ரெட் பண்றது ஈஸியா இருக்கும். நீங்க ஸ்ப்ரெட் பண்ணும்போது அது ரொம்ப கெட்டியா இருந்ததுனாக்கா அதை தேய்ச்சு பண்ணுவீங்க. அதெல்லாம் செய்யக்கூடாது. ரொம்ப சாஃப்டா ஹேண்டில் பண்ணணும். இதை நீங்க ஃபேஸ்ல அப்ளை பண்ணிக்கும் போது தட்டு இந்த மாதிரி இந்த பிம்பிள்ஸ் இருக்கிறவங்க, அந்த ஸ்கிராச்சிங் சென்சேஷன் இருக்கிறவங்க எல்லாருமே. பட் அந்த டான் இருக்கிறது, அந்த ஒரு டார்க்கரா ஸ்கின் ஆறுதுன்றதெல்லாம் ஒண்ணுமே பிரச்சனை இல்லை. இதை ரெகுலரா நீங்க போட்டு பாருங்க. சம்மர் இஷ்யூ அப்படிங்கறத நீங்க ஃபேஸ் பண்ண வேண்டிய நெசசிட்டியே இருக்காது. என்ன நேயர்களே, சம்மரை நீங்க கூலா பாஸ் பண்ணுங்க.